காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மானம்பதி அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலன்காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி ஆய்வு செய்தார். தொடர்ந்து முகாமில் அமைக்கப்பட்டுள்ள பல்துறை மருத்துவ பிரிவுகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு சிறப்பான மருத்துவ ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பாண்டி முனியையா கோயிலில் பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மேலும் பெரிய மாடு பிரிவில் 13 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 14 ஜோடிகள் என மொத்தம் 27 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்ற இந்த போட்டியை சாலையோரம் நின்று ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தேனியில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்புக்காக உரிமத்துடன் துப்பாக்கி வழங்குவது மற்றும் வழக்கறிஞர்களை கொலை செய்யும் குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த ஒற்றை பெண் யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேலும் சாலையில் நின்ற ஒற்றை பெண் யானையால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 1 லட்சம் நெல் மூட்டைகள் லாரி வராமல் இருப்பதால் திறந்த வெளியில் கிடந்து மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் குடோனுக்கு எடுத்து செல்லப்பட்டால் மீதமுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் விரைவாக கொள்முதல் செய்யப்படும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கழுகுமரம் கிராமத்தில் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பாலத்தை ஆய்வு செய்த அதிகாரிகள் பாலம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். சேதமடைந்த பாலம் குறித்து பல்வேறு செய்திகள் வெளியான நிலையில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் திட்டக்குடி பேருந்து நிலையம் தாழ்வான பகுதி என்பதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் பேருந்து நிலையம் முழுவதும் சூழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது பயணி ஒருவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் விமானம் 35 நிமிடங்களுக்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெஞ்சுவலி ஏற்பட்ட பயணியை விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்த மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக இந்த நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சாலை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நின்ற ஆம்புலன்ஸை களத்தில் இறங்கி சரி செய்த ஒசூர் மாநகர துணை மேயருக்கு வாகன ஓட்டிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் பாகலூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதால் வாகனங்கள் ஒரு வழி சாலையில் அனுமதிக்கப்படுவது போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இத்தாலியில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பிற்காக தங்கள் பயணம் மற்றும் செலவு அனைத்தையும் அரசு முழுமையாக வழங்கியதற்கும் இந்த ஆண்டும் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பிற்கு அரசு உதவி செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். நான் வந்து ஸ்டார்டிங் வந்து போரூரில் இருக்க ஒரு குட்டி பார்க்கில் தான் ஸ்கேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எங்களோட கோச்சஸ் மணி மாஸ்டர், சத்யா மாஸ்டர் அண்ட் சுந்தர் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருமே லைக் சின்ன வயசுலேருந்து ஸ்கேட் பண்ணுறோம். சின்ன பிளேஸில் இருந்தால் லைக் ஸ்டார்டிங் க்ரோயிங் ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஸ்கேட்டிங் வந்து உண்மையிலே சூப்பராக டெவலப் ஆகிட்டு வருது.
கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ்லாம் கொடுத்து நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ எங்களுக்குமே வந்து SDAT ஸ்பான்சர் பண்ணி தான் போகணும். லாஸ்ட் இயர் கேர்ள்ஸுக்கு வந்து 2.5 lakhs பே பண்ணோம். ஸோ ஃபுல் அமௌண்ட்டுமே எங்களுக்கு SDAT பே பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த இயருமே ஈச் அண்ட் எவ்ரி பிளேயருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோயிலில் பண நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக இந்து முன்னணி சார்பாக 150 சிலைகள் 2 மாதத்திற்கு முன்பாகவே தயார் செய்து வர்ணம் பூசி தயார் நிலையில் வைத்துள்ளனர். மேலும் தயார் செய்யப்பட்ட சிலைகள் அனைத்தும் அரசின் விதிமுறைகளுக்குட்பட்டு காகித கூழ்களை கொண்டும் வாட்டர் கலர் கொண்டும் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவைகளை கரைத்தால் எந்த மாசுபாடு ஏற்படாது எனவும் இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். அரசாங்கம் என்ன சொல்லப்பட்டதோ, விதிமுறைகள் என்ன சொல்லப்பட்டது, கிழங்கு மாவு, பேப்பர் கூழ், வாட்டர் பெயிண்ட், அந்த நீர்நிலைகளில் எந்த விதமான பாதிப்பு வராத அளவுக்கு இந்த விநாயகர் திருமேனிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சில நபர்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்ற தீங்கு தரக்கூடிய கெமிக்கல் உடைய தயாரிகளை விநாயகருடைய திருமேனிகள் செஞ்சவராக நாங்கள் 3 ஆண்டு காலமாக இதை தடை செய்யப்பட வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் காவல்துறையும் அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இந்த ஆண்டாவது அவர்கள் மேல் நடவடிக்கை பிளஸ் ஆஃப் பாரிஸ் தேனி தெற்கு மாவட்டத்துக்குள்ளேயோ மாவட்டத்தில் மதுரை தேனி போன்ற பகுதிகளில் பிளஸ் ஆஃப் பாரிஸை கொண்டு வரக்கூடாது என்பதை சட்டம் கொண்டு வரப்பட்டு அதை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் 5வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் வட்ட கழக செயலாளர் சொக்கலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சுதர்சனம் MLA, மாநில மீனவர் அணி துணைத் தலைவரும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான சங்கர் மற்றும் கிழக்கு பகுதி செயலாளரான தனியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக குற்றாலம் மீன் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தின் சுவரை பிளந்து கொண்டு மரம் வளர்ந்து கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெரும் ஆபத்து ஏற்படும் முன்பாக பழுதடைந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கட்டி நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கீழ்கட்டை பகுதியில் நடைபெற்ற அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் மேற்படி நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெயரும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த நிகழ்வு உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாகவும் இது குறித்து வழக்கு தொடரப்படுமா அதிகாரப்பூர்வமாக சமூக ஆர்வலர்களால் அரசின் பதில் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அருகே வாவுபலி பொருள் கண்காட்சிக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்காமல் இரவு 9 மணிக்கே அதிகாரிகளை மிரட்டி காவல்துறையினர் மின் விளக்குகளை அணைத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து காவல்துறையை கண்டித்து குளித்துறை நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக முடிவு செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி சார்பில் காந்தல் முக்கோணம் பகுதியிலிருந்து படகுகள் செல்லும் சாலையில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு விரிவாக்கம் பணிகள் நடைபெற்றது. எனவே சாலை விரிவாக்கம் பணிகள் மற்றும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் விரைந்து முடிக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெருவில் கால்வாய் மீது ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் உள்ளிட்டவைகளை நகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரம் கொண்டு அகற்றினர்.
பலமுறை கடைக்காரர்களிடம் அறிவுறுத்தியும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் இருந்ததால் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சில கடைக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு நாமக்கல் தனியார் மருத்துவமனை மற்றும் சமூக நலத்துறை சார்பில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவு வகைகள், தாய்ப்பால் அதிகரிக்கும் உணவு குறித்த ஒருநாள் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி வளைகாப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக இந்த விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி பங்கேற்று தொடங்கி வைத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு அறிவுரை கூறிய கருத்தரங்கில் பங்கேற்றார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தூள் சேமிப்பு கிடங்கிலிருந்து தேயிலை தூள் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு சென்ற லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்ந்த போலீசார் விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள பார்வதிபுரம் சாலையில் ராட்சத மலைப்பாம்பு ஒன்று சாலையை ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரவு நேரத்தில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம் பகுதியில் டீசல் ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையோர தடுப்பு வெளியில் மோதி விபத்து ஏற்பட்டதில் டீசல் டேங்கர் உடைத்து சாலையில் டீசல் ஆறு போன்று ஓடியது. விபத்தை தவிர்க்க ஓட்டுநர் முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்துக்குள்ளான நிலையில் டீசல் கொட்டிய இடங்களில் தீப்பற்றாமல் இருக்க மண்களை கொட்டி தீயணைப்புத் துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள ஏலகிரி மலையில் ரூபாய் 2,98,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாகச சுற்றுலா மைய கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்தது. சாகச சுற்றுலா தலம் காணொலி காட்சியின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்ததைத் தொடர்ந்து ஏலகிரி மலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். திருப்பத்தூர் அருகே கொரட்டி பகுதியில் எலவம்பட்டி, காக்கனாம்பாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். வேலூர் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் கட்டுமான பணிகளுக்காக பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு ராட்சத குழாய் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் தீ விபத்து ஏற்பட்ட கோணவட்டம் பகுதிக்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயம்பட்டி பசும்பொன் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயார் செய்த இடம் மற்றும் குடோனுக்கு சீல் வைத்து காவல்துறையினர் இது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தயாரிப்பு மேற்கொண்ட பகுதிகளில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முழுமையடையாத பட்டாசு ரகங்களையும் பட்டாசு தயாரிக்கும் மூலப்பொருட்களையும் ஜேசிபி இயந்திரம் கொண்டு குழி தோண்டி புதைத்து அழித்ததோடு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளையும் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை அருகே மாவையல் காட்டு ஐயனார் கோயிலில் 9வது பொது மண்டகப்படியை நடத்த இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் முத்துராமன் ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமே அனுமதி வழங்கியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொது மண்டகப்படியை ஒரு தரப்பினர் மட்டும் நடத்தக்கூடாது என வலியுறுத்தி ஊர் பொதுமக்கள் புதுக்கோட்டை திருக்கோவர்ணம் பகுதியில் உள்ள மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு செயல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.